இன்றைக்கி தென்காசிக்காரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டம் கடையத்தில் இருக்கிற ஒரு திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம். பாரம்பரியமாக நடக்கும் இந்த திருவிழா மக்களுக்கும் அந்த திருவிழாக்கும் உள்ள பிணைப்பை பற்றி தான் அந்த திருவிழாவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம் ஒரு பேரல்ல, ஒரு வரலாறு என்று சொல்லும் அளவுக்கு 2 சகோதரிகளின் ஆட்சி நடக்கிற இடம். சகோதரிகள் அன்பால் ஆட்சி செய்யும் பூமி கடையம். மேலக்கடையத்தில் புலாதியம்மனும் கீழக்கடையத்தில் பத்திரகாளியம்மனும் அரசாட்சி செய்யும் ஒரு புண்ணிய ஸ்தலம் பார்த்தீங்கன்னா கடையம் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் மாமணிகள் தேரைய சித்தர்கள் பாதம்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் இந்த கடையம். அகஸ்தியர் மாமணிகள்லாம் இந்த வழியாக நடந்து தான் தோரணமலை முருகன் கோயிலில் போய் தியானம் பண்ணியிருக்காங்க. அறுவை சிகிச்சையும் நிகழ்த்தியிருக்காருன்னு சொல்லலாம். தேரைய சித்தர்லாம் அற்புதமான ஒரு ஸ்தலம் தான் தோரணமலை முருகன் கோயில். நதி, அதாவது இந்த ராம நதி எங்கள் ஜீவ நதியாக அங்கே ஓடுது. அந்த ஜீவ நதியாக ஓடுவதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ராமபெருமான் இந்த பூமி வழியாக தான் இலங்கை கடந்து சென்றதாக ஒரு வரலாறு சொல்லும். அந்த வகையில் இந்த நீரை ஒரு பருகி சென்றதால் இந்த நதி ராம நதி என்று அழைக்கப்படுச்சு. ஒரு ராமபெருமான் வழிபட்ட இந்த ஸ்தலம், அவரது தந்தை தசரதர் வழிபட்ட ஒரு ஸ்தலம் அப்படின்னு வழிபட்டுள்ளார். நித்திய கல்யாணம் கோயிலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு கடையத்தில். ஸோ அவர் நமக்கு சும்மா ராமபெருமான் வழிபட்ட ஒரு ஸ்தலம், தசரதர் வழிபட்ட ஒரு ஸ்தலம், தேரைய சித்தர் வழிபட்ட ஒரு புண்ணிய பூமி, முருகபெருமான் அரசாட்சி செய்யும் தோரண மலையான். இத்தகைய பெருமையோடு சகோதரிகளின் ஆட்சி நடக்கிற ஊர் தான் இந்த கடையம். அந்த வகையில் இந்த பூமி ஒரு ஆன்மீக பூமியாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஆன்மீக பூமி மட்டுமல்ல, இது தேசிய பூமிங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா, மகாகவி சுப்பிரமணியர் பாரதியார் தான் அவங்க பொண்ணு எடுத்தாங்க. செல்லம்மாவில் இங்கே தான் மறந்தாங்க. பாரதிக்கு பெண்ணு கொடுத்த ஊர் இந்த கடையம். பாரதியார் தான் இங்கே நித்திய கல்யாணம் கோயிலில் தான் பாடலாம் பாடுவாங்க. என்னுடைய தந்தையாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. பத்திரகாளியம்மன் அருள் புரியும், புலாதியம்மன் அருள் புரியும் கடையம் திருவிழா பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே முழு வீடியோ உள்ளே இருக்குது. லிங்கை காப்பி பண்ணி பாருங்கள் நண்பர்களே.